பல ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் உள்ள நதிகள் கரை புரண்டு ஓடுவது சென்னை மக்களுக்கு காண கிடைக்காத காட்சியாக உள்ளது. கழிவுநீர் மட்டுமே ஓடுகின்ற அடையாறு நதியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ள நீரும் சேர்ந்து பாய்கிறது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் பெய்து வரும் கனமழையால் சென்னையின் பிரதான நீராதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் ஏரியின் உபரி நீர் அடையாற்றில் திறந்துவிடப்பட்டதே இந்த வெள்ளத்திற்கான காரணம். இந்த வருஷம் மழை சரியா தூர் வாரனால தான் இந்த பிரச்சனையே தூர் வாரினாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ மக்கள்லாம் பாதிக்கிறாங்க. எந்த நேரத்துக்கு வீட்டில் தண்ணி வரும், என்ன பாம்பு வருமா, என்ன வருமா, எது வருமா யோசனை பண்ணுறாங்க. மக்கள் வெளியே வரல, ஒரு கடைக்கு போக முடியல, ஒரு பால் வாங்க முடியல, ஒரு சாப்பிட முடியல, டிஃபன் முடியல, ரொம்ப ரொம்ப அவசரப்படுறாங்க. மேலும் நேற்றிரவு பெய்த கனமழையினால் சைதாப்பேட்டையில் உள்ள அரங்கநாதன் சுரங்கப்பாதை நீரில் மூழ்கியதில் மாநகராட்சி பேருந்து ஒன்று அதில் சிக்கியது. இன்று அதிகாலை போக்குவரத்து பணியாளர்களுக்காக இயக்கப்பட்ட இந்த பேருந்தில் பயணம் செய்த 5 போக்குவரத்து ஊழியர்களும் உயிர் தப்பினர். சுரங்கப்பாதையில் இருந்து நீரை வெளியேற்ற எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து கயிறு கட்டி பேருந்தை வெளியில் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மீட்பு குழுவினர். இழுவை வண்டியின் உதவியுடன் பொதுமக்களும் இணைந்ததால் பேருந்து சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டது. காலையிலேருந்து இன்று நானும் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்ச பாடல் அப்படியே தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சபை அதுவும் ரொம்ப கொண்டு இருக்கிறது. மாநகராட்சி கொஞ்சம் இன்னும் போர்க்கால அடிப்படையில் முடுக்கி விட்டாங்கன்னா நிச்சயமாக தண்ணி தேங்காதபடி பார்த்துக்கலாம். அடையாற்றில் ஆர்ப்பரித்து வரும் வெள்ள நீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் கரையோர பகுதிகளான எம்ஜிஆர் நகர், ஜாஃபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளது. இதனுடன் பாதாள சாக்கடையும் கலப்பதால் சுகாதார தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அலௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணியிலேருந்து எல்லாமே கலந்து வந்ததுனால கை குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தொற்று நோய் எல்லாமே நீங்களே சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. எந்த ஒரு அரசாலையும் சரி, இல்லை அந்த போலீஸோ சரி, யாருமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததுனால இப்போ பொதுமக்களும் நாங்கள் எங்கெங்கே போகிறது அவஸ்தைப்பட்டு இருக்கோம். குழந்தைங்க வெளியே போக முடியல, அந்த ட்ரைனேஜ் வேற கலந்துருக்கு. அத்தியாவசிய பொருளும் நாங்கள் வாங்க முடியல, வெளியே போக முடியல. அரசாங்கம் எங்களை பார்க்க சொல்லுங்க, அரசாங்கத்தில் உள்ளவங்க பார்க்க சொல்லுங்க, அதிகாரிகளை பார்க்க சொல்லுங்க. என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல. காலையில் கூட என்ன சாப்பிட்டீங்களா பண்ணீங்களா என்னங்கிறது ஒரு பிரெட்டு கூட கொடுக்கல. இது குறித்து அந்த பகுதி வார்டு கவுன்சிலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தார். நேற்றையிலேருந்து தண்ணி வந்திருக்குங்க சார். தண்ணி நேற்றே இங்கே சொல்லிட்டு போயிருக்கேன். கீழ் வீட்டில் இருக்கவங்களாம் இருக்காதீங்க, ஸ்கூலில் திறந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். 2வது மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். இன்றைக்கி காலையிலே ப்ரெட் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ மதியானம் சாப்பாடும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ திரும்பவும் நாங்கள் 2வது வந்திருக்கோம். நீர்நிலைகள் முறையாக தூர்வாரப்படாததும் முறையான நகர கட்டமைப்பு இல்லாமல் போனதுமே இந்த மழை வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான காரணம் என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. கடந்த ஒரு வாரமாக சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக நிரம்பிய செம்பரம்பாக்கம் ஏரியின் வெள்ள நீரானது அடையாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. முறையாக தூர்வாரப்படாத அடையாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள இந்த வெள்ள நீரால் அடையாற்றின் கழிவுகளும் சேர்ந்து பொதுமக்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீரும் கழிவு நீரும் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதிகளும் மின்சாரமும் உணவும் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதனை அனைத்தும் அரசு எப்போது தங்களது கவனத்தில் கொள்ளும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விஷ்ணு பிரகாஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.